Hey guys, welcome to my YouTube channel. So, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னை பற்றி சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். மை நேம் இஸ் நிஷாந்த். ஐம் ஃப்ரம் கேரளா, மூணார். எனக்கு 2 லாங்குவேஜ் தெரியும், தமிழ் as well as மலையாளம் ஈக்குவலி. ஸோ இந்த வீடியோ வந்து நான் தமிழில் பண்ணுறேன். இதுவரை ஷார்ட் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாம் கொஞ்சம் பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நேச்சர் நல்லா இருக்குது, ஸோ ஒரு லாங் வீடியோ பண்ணலான்ட்டு ஒரு பிளான். நம்ம எங்கே போக போகிறோன்னா, ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது மூணார்லேயே. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ போகிற வழி வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ சிட்டி லைஃப்பில் உள்ளவங்க வந்து இந்த இடத்த பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபீலில் இருக்கும், நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காய்ஸ், அப்படியே நம்ம வீட்டில் இருந்து இறங்கியாச்சு. ஸோ எனக்கு தெரியும் என்னோடய സബ്സ്ക്രൈബേഴ്സ് തമിഴ് ആൻഡ് മലയാളം മിക്സഡ്. പക്ഷേ ഈ വീഡിയോ ഞാൻ തമിഴാണ് ചെയ്യുന്നത്. എനിക്ക് തമിഴാണ് കുറച്ചും കൂടി കംഫർട്ടബിൾ. പക്ഷേ എനിക്ക് മലയാളം അറിയില്ല എന്ന് പറയില്ല, അത്യാവശ്യം മലയാളം അറിയാം. ഓക്കെ, സോ നമുക്ക് വീഡിയോയിലോട്ട് പോവാം ഗായ്സ്. ഗായ്സ്, പിന്നെ ഇത് എന്നോட ഫസ്റ്റ് വ്ളോഗ്. ஸோ எனக்கு இங்கே വ്ളോഗ് எடுத்து ஒரு பழக்கம் இல்லை, அதனால் பேச எதுவும் வரமாட்டுக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து அட்வென்ச்சரஸாக வேறு லெவலில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வியூவை பாருங்கள் காய்ஸ். ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு, டீ பிளான்டேஷனு, ட்ரீஸு. இதுதான் மூணார் லைஃபு. மூணார் லைஃப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் மூணார் லைஃப் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படியே நடந்து நடந்து மேலே வந்தாச்சு. வந்துட்டு இது பார்த்திங்கன்னா பங்களா. இது ஒரு டாக்டர் பங்களான்னு சொல்லுவோம் நாங்கள். பின்ன இது வழியே நடந்து போய் இதுக்கு ஆப்போசிட்டில் போனால் ஃபால்ஸ் போயிடலாம். பின்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஸ்குரில். மேக்ஸிமம் இந்த மூணார் காடுகளில் இது இருக்கும். பின்ன இது மவுண்டன் தெரியுதுல்ல, இதுதான் சவுத் இந்தியாவிலே பிக்கஸ்ட் ஹில்ஸு, ஆனைமுடி சிகரம்னு சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட்டு 2695 மீட்டர்ஸு, 8000 ஃபீட்டு. இதான் அங்கே தெரியுதா ஒரு ஃபால்ஸு, அங்கே தான் போகணும். பட் வீடியோவில் அவ்வளோ கிளியர் இல்லை, நான் கிட்ட போய் காமிச்சு கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ இது வரை ஷார்ட்கட் இருக்குது, நம்ம போக முடியாது. பட்டு இதை கை காணிக்கிறல, இந்த வழி தான் போய் ஆகணும், வேறு நோ ஆப்ஷன். ஸோ இந்த வழி போயிட்டு அங்கே போய் ரீச் ஆகணும். ஸோ இது நம்ம வந்த வழி தான், ஆப்போசிட்டில் சொன்னேன்ல. அங்கேருந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, பட்டு அந்த வழி வர முடியாது. இந்த வழி வந்துட்டு இந்த ஷார்ட்கட் வழி ஏறி வரலாம். பட் என்ன பிரச்சனை, கீழே செடி அட்டையெல்லாம் இருக்கும், அதனால் வர முடியாது. அதனால தான் சுற்றி வந்தோம். கைஸ், ஏகദേശம் வந்தாச்சு ஃபால்ஸு. தெரியுதுடா. பட் இனி தான் டாஸ்க்கான காரியம். ஏன்னா போகிறதுக்கு சரிக்கும் உள்ள வழி இல்லை. வழி எங்கேயும் தப்பி பிடிச்சி தான் கண்டுபிடிச்சி தான் போகணும். ஸோ இதோட டீ பிளான்டேஷன் முடிஞ்சு இனி காட்டு வழி தான் நமக்கு போகணும். ஸோ இந்த வழியை நடந்து போய் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே காட்டு வழி இறங்கி திருப்பி மேலே போகணும். ஸோ நான் நடந்து வரையில, இது வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரிக்கு போகக்கூடிய ஒரு பைப் லைன் ஆகும். ஸோ கைஸ், நான் சொன்னேன்ல ஒரு எண்ட் பாயிண்ட், அது இதுதான். இதுக்கப்புறம் வழியே இல்லை, நமக்கு வழி தப்பி பிடிச்சி தான் வழி கண்டுபிடிச்சி தான் போகணும். ஸோ இது வழி போய் கொஞ்சம் தூரம் மேலே ஏறினா ஃபால்ஸு இருந்துடலாம். ஸோ அந்த மாதிரி வழி இருக்கான்னு போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இந்த சைடு வந்துட்டு 2 வருஷம் ஆச்சு. ஸோ கீழே போய் தான் தெரியும் வழி இருக்கா இல்லையான்னு. ஸோ போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ அப்படியே நம்ம பையன் கீழே இறங்கியாச்சு. வந்துட்டு இது வந்து வேறு ஒரு ஃபால்ஸு, பட் இங்கே நம்ம போகிறதில்ல, நம்ம மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஸோ
ஸோ இந்த வழி தான் நமக்கு போகணும். ஜஸ்ட்டு உங்களுக்கு காணிக்க வேண்டியதாக வியூ எடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. பின்ன இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நமக்கு மேலே போகணும். ஸோ இது வழி போய் அந்த மாதிரி போய் மேலே ஏறினா அங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ பயமார் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க மேலே ஏற. சரி நம்ம மேலே ஏறிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கை கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்ட்டு மேலே ஏறியாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக தூக்கி விட்டு கிளம்பியாச்சு அடுத்து. காய்ஸ் ஒரு வழியாக வந்தாச்சு. அதான் தெரியுதுல ஃபால்ஸு. ஜஸ்ட் இது மேலே ஏறினா மாத்திரம் போதும். காய்ஸ் ஃபைனலி ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் நான் சொன்ன ஃபால்ஸ். வேறு லெவலில் இருக்குல்ல. பட் இங்கே இறங்கலை நாங்கள், பயங்கர குளிர். பின்ன மழை வர மாதிரி இருந்தனால ஸோ இறங்கலை. ஜஸ்ட்டு ஒன்று விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி கிளம்பிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒன்று 2-3 ஃபோட்டோ ஷூட்டு வீடியோஸொക്കെ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே இறங்கிட்டோம். வேறு லெவலில். இது வந்துட்டு நாங்கள் போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது எடுத்த வீடியோ தான் இது. ஜஸ்ட்டு மழை வரும்னு நினச்சோம், பட் மழை வரல. பட் சன்செட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். சீரியஸ்லி சொல்கிறேன், வேறு லெவலு. ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு நான் கேட்கல. உங்களுக்கா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட்ஸ் இட். பட் லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.